அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார் வித்யா கரகரான புதன். எனவே ஜனவரி 22 முதல் அடுத்த 18 நாட்களில் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் எதிர்பாராத திடீர் பணவரவிற்கான சாத்தியக்கூறுகளும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பெரிய அளவிலான தடை நிறைந்த காரியங்கள் விலகி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது. எதிர்பாராத திடீர் பணவரவிற்கான சாத்தியக்கூறுகளையும் தனஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய வித்யா கரகரான புதன் தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். எனவே சப்தம மற்றும் கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் தடை தாமதமில்லாமல் வெற்றியையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்க முடியும். சூரியனுடன் இணைந்து குடும்பஸ்தானத்தில் மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி, நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மிக அற்புதமான மாற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். இல்லத்தில் தேவையான அனைத்து வகையான பொருட்களையும் வாங்கி மகிழ்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. தனஸ்தானத்தில் அமர்ந்து அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தை பார்ப்பதால் பெரிய அளவிலான அஷ்டம பாதிப்புகள் கட்டுக்குள் வரும். எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். கொடுத்த வாக்குறுதிகளை சிறப்பாக பின்பற்றுவதோடு மட்டுமல்லாது அவற்றை நிறைவேற்றி மகிழ்ச்சியை இரட்டிப்பாக பகிர்ந்து கொள்வதற்கான யோகமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. எதை முயற்சி செய்தாலும் இந்த நேரத்தில் வெற்றி உங்களை தேடி உறுதியாக வருகிறது. பொதுவாக வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் காலச்சக்கரத்தில் 3, 6 ஆகிய இடங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க வித்யா கரகரான புதன். எனவே அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும். வீரத்தை வெளிப்படுத்துவதை விட அறிவை சாமர்த்தியமாக பயன்படுத்தி மற்றவர்களை எதிர்கொள்வதோடு சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பதிவு செய்வதற்கான அற்புதமான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர்தான் வித்யா காரகரான புதன். அது மட்டுமல்லாது நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. தற்போது குருவின் ஆட்சி வீட்டில் இருந்து சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். சனி பகவானை வித்யா காரகரான புதன் சமகிரகமாக பார்த்தாலும் கூட சனி வித்யா காரகரான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் சனியின் ஆட்சி வீட்டிற்குள் புதன் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத திடீர் பண வரவையும் அடுத்த 14 நாட்களில் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சியாக அமைவதற்கான சூழலை மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. தனுசு ராசியில் இருந்து மகர ராசியில் சனியின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய வித்யா கரகரான புதனின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல மாற்றங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க போகிறது. இந்த 18 நாட்களில் சூரியனுடன் இணைந்து வலம் வரும்போது புத ஆதித்ய யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே மிக சிறப்பாக அறிவாற்றலை பயன்படுத்தும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளை எளிதில் கைப்பற்றுவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது பண வரவில் இருந்த தடைகளை பெரும்பாலும் தகர்த்து விடுகிறாருங்க. எனவே பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் இயற்கை சுபகிரகமாக வலம் வரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவர் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் மட்டும் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் சனி பகவான் வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்ப்பதால் அவரின் வீட்டில் அமருவதால் பெரிய அளவிலான சிரமங்கள் கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகுங்க. காரியங்கள் திருப்திகரமாக செய்வதோடு மட்டுமல்லாது திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் பல்வேறு வகையில பண வரவுல ஏற்பட்டு வந்த மந்தமான சூழல், தடையை சந்தித்து வந்த நிகழ்வுகள் போன்றவை முற்றிலுமாக
மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச நன்மை உறுதியாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும், அது மட்டுமல்லாது எந்த பணிகளை மேற்கொண்டாலும் மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், மீடியா, கம்ப்யூட்டர் திறன், பேச்சு திறன், மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல், நகைச்சுவை உணர்வு என அத்தனையும் வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். புதன் கெட்டு போகும்போது உணர்ச்சி வசப்பட்டு எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிரமம் நிறைந்தவையாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் புதன் வலுவாக அவரை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். ஏனென்றால் குரு தனது பார்வையில் அவரை பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவே அங்கிருந்து நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பதற்கான நல்ல சூழல் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் இந்த வேளையில் மிக பெரிய அளவுல சவால் நிறைந்த பணிகளை கூட சாதுரியமாக அறிவாற்றலை பயன்படுத்தி கனகச்சிதமாக செய்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது முடியாது, நடக்காது என்று சொன்ன பல விஷயங்களை இந்த தருணத்தில் சாமர்த்தியமாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவற விடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் மட்டுமல்லாது அடுத்தடுத்த வெற்றி வாய்ப்புகள் அடுத்த 18 நாட்களில் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான முதன்மையான யோகம் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் பின்னடைவையும் தடையையும் சந்தித்து வந்த பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். எதிர்பாராத திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளை தனஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். குடும்பஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் நீண்ட நாட்கள் தடையை மட்டும் சந்தித்து வந்த சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக நிம்மதி தரக்கூடிய வகையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. உத்தியோகத்தில் இருந்து வந்த சிறிய பிரச்சனையிலிருந்து மிகப்பெரிய அளவில் சங்கடம் நிறைந்த பணிகள் கூட இந்த தருணத்தில் மிக சிறப்பானதாக மாறுவதற்கான யோகம் உண்டு. ஜென்மராசியை விட தனஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் அறிவாற்றலை நுணுக்கமாக பயன்படுத்தி மிகப்பெரிய சவால் நிறைந்த பிரச்சனைகளை கூட எளிதில் கடந்து வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. அலைச்சலுக்கேற்ற நல்ல ஆதாயம் தொழில்துறை, வியாபாரத்துறையில் நிறைவாக கிடைக்கிறது. கடுமையான போட்டிகள் இருந்த சூழ்நிலையில் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறதுங்க. சுக்கிரனும் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தடையில்லாமல் உங்களுக்கு வெற்றி நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது. பெரிய அளவிலான ஒப்பந்தங்களை கலைத்துறையில் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான அரசியல் சார்ந்த பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள், சிக்கலான நிகழ்வுகள் போன்றவற்றை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் தாமாக உங்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமைவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்க போகிறது. பெரிய அளவிலான தடைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு விலகும். அதை கையில் எடுத்தாலும் நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான யோகமும் நிறைவாக கிடைப்பதால் பெரிய அளவிலான சங்கடம் நிறைந்த நிகழ்வுகள் மறைந்து முன்னேற்றத்தை வலுவாக சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக அடுத்து வரக்கூடிய 18 நாட்களில் இருக்கக்கூடிய புதன்கிழமைகளில் விரதம் இருங்க. தொடர்ந்து 3 வாரங்கள் அடுத்து வரக்கூடிய 18 நாட்களில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசிக்காரர் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை தடைகளும் தகர்த்தெறியப்பட்டு எதிர்பாராத திடீர் பணவரவும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சியும் வாய்ப்பும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான அமோகமான யோகம் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு